ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. திருவண்ணாமலை பஸ்ஸுக்கு வெயிட்டிங். நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்மள மாதிரி பேசஞ்சர் தான் டஸ்ட்பின் யூஸ் பண்ணாமல் அப்படியே அங்கேயும் இங்கேயும் போட்டுடுறாங்க. கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்தது. சென்னையில் இருக்கவங்க பார்த்துருப்பீங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது தான் இங்கே போய் பார்த்தது. ஆனால் அங்கே உள்ளே எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கோ அந்தளவுக்கு வெளியே டிராஃபிக் இவ்வளோ டிராஃபிக் இல்லை. இன்ச்சு பை இன்ச்சாக தான் பஸ்ஸு வெளியவே வர முடிஞ்சது. அந்தளவுக்கு டிராஃபிக். பஸ்ஸெல்லாம் சூப்பராக இருந்தது. இதுதான் விஜய் அண்ணா காட்டின பஸ்ஸு. டிரைவர் இல்லை போல், அந்த பஸ் மட்டும் தனியாக இருந்தது. இங்கே பாருங்கள், முன்னே போட்டிருக்க டிசைன் செம்மையாக இருந்தது. ஃபோன் திருப்பினேன், கீழே விழுந்துடுற மாதிரி இருந்தது. வேண்டாம், நீ அதை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கீழே போட்டுறாத அப்படி சொல்லி எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். அதனால அமைதியாகிட்டேன். இப்போ பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் தூரம்தான் வண்டி ஃப்ரீயாக போனது. அப்புறம் பார்த்தா அங்கே அப்படியே டிராஃபிக்கு. சிக்னல் இருக்கிற இடம்ல டிராஃபிக் அப்படியே நிற்கிது. இத்தனைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 1 மணிக்கு தான் நாங்கள் பஸ் ஏறினோம். அப்படி இருந்தும் அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ளாரி அதுலேயே 1 ஹவர் போயிடுச்சு. அந்தளவுக்கு டிராஃபிக். இங்கெல்லாம் பார்த்துட்டே போங்க. அங்கே பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ சிக்னலில் வண்டி நிற்கிது பாருங்கள். நாங்களே எவ்வளோ டைம் எடுத்து தான் வெளியே வந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காரு, 2 வீலர், 2 அடுக்கு பஸ்ஸு அந்த மாதிரி தான் இருந்ததே. பார்க்க நல்லா இருந்தது. அதையும் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். பாருங்கள், அவ்வளோதான், ஸ்டாப் நின்றுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சமாக தான் நகரும் வண்டிங்கெல்லாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு 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 அவசரம்னா போகிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் இல்லை, இவ்வளோ டிராஃபிக்லாம் கிடையாது. நான் திருவண்ணாமலை பொண்ணு தான், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சென்னையில் இவ்வளோ காருங்க இருக்குது, இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஒரு அர்ஜென்ட்டுனா போக முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது அக்கா, சித்தப்பா எல்லாம் ஊர்லேருந்து வரும்போது சனி ஞாயிறில் மட்டும் சென்னையிலேருந்து வெளியே வரவும் கஷ்டம், உள்ளே போகவும் கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது, இந்த அளவுக்கு டிராஃபிக்கை. அதுவும் நைட்டு 1 மணிக்கு மேலே இவ்வளோ டிராஃபிக்குன்றது அப்படின்னா அங்கே எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டுன்னும்போது திங்கட்கிழமை எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, நம்மள மாதிரி கூலி வேலை செய்கிறவங்க எல்லாருமே எங்கன்னா ஊருக்கு போயிருந்தாங்கன்னா திங்கட்கிழமைக்குள்ளே வந்து அட்டன் ஆகணும் அப்படின்றதுக்கோசமே இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அக்கா, அத்தை, மாமாலாம் பஸ்ஸில் வரும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு, இங்கே பாரு இவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாரு, இங்கே பாரு, இவ்வளோ நைட்டுக்குலாம் திருவண்ணாமலையிலலாம் ஒரு காக்கா கூட இருக்காது, பௌர்ணமி தவிர, தீபம் தவிர அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு விஷயம், திருவண்ணாமலையில் வந்து தீபம், சித்ரா பௌர்ணமி, இப்போது அமாவாசைக்கும் அதிகமாக வண்டிங்க போதும். பக்கத்தில் அம்மா மலையனூர் அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அங்கே மருவத்தூர் அப்படி போகிற பஸ்ஸுங்க இந்த டைம்லலாம் டிராஃபிக் இருக்குது, எனக்கு தெரியும்.
ஆனால் இது நார்மலாகவே சனி ஞாயிறுனாவே இவ்வளோ டிராஃபிக் இருக்கும். நார்மலாகவே காலையிலையும் சாயங்காலமும் இவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அப்படி அவங்க பஸ்ஸில் வரும்போது சொல்லிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதனால நீ முதல்ல போயிட்டு ஜன்னல் பக்கத்தில் உக்காரு, நீ பாரு, நான் சொன்னால் நீ கேட்க மாட்ட, நீயே உக்காந்து பார்த்துட்டு வா அப்படி சொன்னாங்க. சரி, அதாவது சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நானும் ஜன்னலோரம் உக்காந்தேன். உக்காந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்ட்டு. பாருங்க, இந்த பஸ் மாதிரி இதுக்கப்புறம் நிறைய பஸ்ஸு நம்மளை கிராஸ் பண்ணி போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருங்க எவ்வளோ பஸ் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஒரு டோல்கேட்டாண்ட நின்றோம். அங்கேயும் நிறையா டிராஃபிக் இருந்தது. அவ்வளோ நேரத்துக்கு கூட எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்த பஸ்ஸு நிறைய பஸ் இந்த மாதிரி தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருந்தது. பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்படியே சென்னையிலேருந்து வரும்போது வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ போட்டுட்ருக்கேன். பார்த்துட்டே வந்துட்டுருந்தேன். நான் சொல்லும்போது நீ நம்பலை. இப்போ பார்த்தியா எங்கள் சென்னை சிங்கார சென்னை இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அக்காலாம் கிண்டல் பண்ணிகிட்டே வந்தாங்க. அந்த வாய்ஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க என்ன ரொம்ப கலாய்ச்சிட்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, என்ன இன்னும் 2 நீங்களும் கலாய்ப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ஊர். ஆனால் ஒரு 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 அர்ஜென்ட்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும் வரணும் அந்த டைமிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு இவ்வளோ டிராஃபிக்கில் நின்றுட்டு அப்படியே பொறுமையாக போகிற அளவுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது. ஏன்னா நம்ம நம்ம ஊரில் இந்த அளவுக்குலாம் டிராஃபிக் கிடையாது. அதனால எனக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லைன்னு தோணுச்சு அப்போது. நம்ம ஊரே பரவாயில்ல போல். அதாவது இங்கே நிறைய ஆஃபீஸ் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறையா அதாவது நம்ம சென்னையில் ஜனங்கள் அதிகம். இது பாருங்கள் இன்னொரு பஸ். அதனால எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும் இல்லையா. அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே பேசிட்டு அப்படி வந்தோம். அக்காவும் மாமாவும் ஊருக்கு வரணுன்னாவே எப்பயுமே சனி ஞாயிறில் மட்டும் ஊருக்கு போக மாட்டாங்க. ஊர்லேருந்து வெளியும் வர மாட்டாங்க. நான் ஏன் சொல்லி கிண்டல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கோசரமே என்னை பஸ்ஸில் ஒரு பக்கமாக உட்கார வச்சு நீ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லி என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது எனக்கு இப்போ பார்க்கும்போது தான் சரின்னு தோணுச்சு. அவங்க எப்பயுமே புதன்கிழமை வருவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், அந்த குட்டி பையன் என்னை பார்த்து கிண்டல் பண்ணிவிட்டு கை காட்டிட்டு சிரிச்சிட்டுலாம் போயிட்டுருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த மாதிரி தான் அக்கா மாமா வருவாங்க. நான் ஏன் சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரிலாம் டிராஃபிக் பற்றி சொல்லுவாங்க. அதை நான் அப்போல்லாம் நம்பவே மாட்டேன். நான் அவங்கள கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது இப்போ பார்க்கும்போது தான் பாவம் அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு புரிஞ்சுது. அவங்கெல்லாம் காரில் தான் வருவாங்க போவாங்க. நான் சின்ன அக்காவோடைய அவங்க பையனுடைய வரவேற்பு விழாவுக்கு, அதாவது ரிசப்ஷன், அதுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ அப்புறமா நான் போடுறேன். இப்போது இந்த டிராஃபிக் மட்டும் பார்ப்போம். நல்லா இருந்தது. நான் காலையில் இங்கேருந்து 10 மணிக்கு கிளம்புனேன். போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வர்றதுக்கு கீழாம்பாக்கம் பஸ் ஏறுறதுக்கு மணி 1 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு மேலே வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 5 ஆயிடுச்சு. 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். அடுத்த நாள் திருவண்ணாமலையில் பௌர்ணமி. அதனால் அன்றைக்கி நாங்கள் கடை போடணும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்துட்டோம்.
எனக்கு இவ்வளோ நாள் ஏன் இந்த வீடியோ போட முடியலன்னா எனக்கு வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு அதுக்கான இது இல்லை. அதனால தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சாரி, மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இப்போ எடுக்கிற வீடியோவில் நான் உடனே போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் சேனலே வச்சுருக்கேன். தேங்க்யூ.